அனைவருக்கும் வணக்கம். வேலூர் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் நகர்ந்துக்கோங்கம்மா. நரசிம்மரும் மகாலட்சுமியும் மாலை மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள். மாலை மாற்றினால் மாலை மாற்றி
பொன்னொழி வீசும் நரசிம்மன்னம் புண்ணியம் செய்த திருமுகன் மாலையை மாற்றும் நன்னாள் இது நம் மகிழ்ச்சியில் பொங்கும் நன்னாள் இது தேங்காயுருள திசைகள் அதீர தேவர்கள் வாழ்த்த பூமாரி பொழிய பூப்பந்து வீச புன்னகை பூக்க பூலோகம் எங்கும் புதுக்கலை காண உக்ரம் தணிந்த நரசிம்மன் இதோ அன்பின் வடிவாய் அவதரித்தானே திரு கல்யாண கோலம் காண பகல் திருமல் புகழ் பாடி மகிழ்வோமே மாலைகளாடிட மனம் வீச பூப்பந்து வீசும் வேளையில் நம் நரசிம்மன் அருள் தனை வேண்டிட நன்னாள் இதுவே நன்னாள் பொன்னொழி வீசும் நரசிம்மன்னம் புண்ணியம் செய்த திருமுகன் மாலையை மாற்றும் நன்னாளிது நம் மகிழ்ச்சியில் பொங்கும் நன்னாளிது தேங்காய் உருள திசைகள் அதிர தேவர்கள் வாழ்த்த பூமாரி பொழிய பூப்பந்து வீச புன்னகை பூக்க பூலோகம் எங்கும் புதுக்கலை காண உக்ரம் தணிந்த நரசிம்மன் இதோ அன்பின் வடிவாய் அவதரித்தானே திரு கல்யாண கோலம் காண பக்க திருமால் புகழ் பாடி மகிழ்வோமே மாலைகளா ஆடிடம வீச பூப்பந்து வீசும் வேளையில் நம் நரசிம்மன் அருள் தனை வேண்டிட நன்னாள் இதுவே நன்னாள்
பொன்னொழி வீசும் நரசிம்மன்னம் புண்ணியம் செய்த திருமுகன் மாலையை மாற்றும் நன்னாள் இது நம் மகிழ்ச்சியில் பொங்கும் நன்னாள் இது தேங்காயுருள திசைகள் அதீர தேவர்கள் வாழ்த்த பூமாரி பொழிய பூப்பந்து வீச புன்னகை பூக்க பூலோகம் எங்கும் புதுக்கலை காண உக்ரம் தணிந்த நரசிம்மன் இதோ அன்பின் வடிவாய் அவதரித்தானே திருக்கல்யாண கோலம் காண பகத் திருமால் புகழ் பாடி மகிழ்வோமே மாலைகளாடிட மனம் வீச பூப்பந்து வீசும் வேளையில் நம் நரசிம்மன் அருள் தனை வேண்டிட நன்னாள் இதுவே நன்னாள் தேங்காயுருள திசைகள் அதிர தேவர்கள் வாழ்த்த பூமாரி பொழிய பூப்பந்து வீச புன்னகை பூக்க பூலோகம் எங்கும் புதுக்கலை காண தணிந்த நரசிம்மன் இதோ அன்பின் வடிவாய் அவதரித்தானே திருக்கல்யாண கோலம் திருமால் புகழ் பாடி மகிழ்வோமே மாலைகள் ஆடிட மனம் வீச பூப்பந்து வீசும் வேளையில் நம் நரசிம்மன் அருள் தனை வேண்டிட நன்னாள் இதுவே நன்னாள் நன்மையாக பூத்து குலுங்கிய அந்த புஷ்பம் நம்ம எல்லோரும் கைகளிலும் பட்டு நம்மிடம் வரும்பொழுது அப்படி அந்த சுவாமியின் ஆசீர்வாதம் கலைந்து 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 இதில் இருக்கக்கூடிய மகத்துவம் அந்த சுவாமியோட ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வந்துருச்சு. அதனால இந்த பூ என்ன ஆயிடுச்சு, கசங்கி போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட ஆசீர்வாதம் மொத்தம் நமக்கு வந்துருச்சுன்னு இருக்கும். இதை முடிச்சு அதை பற்றிட்டு வருத்தப்பட வேண்டியதில்லை. பகவானுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருந்தாலே போதும் உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து நம்ம மாப்பிள்ளை யாரு, சிங்கம் போல இருக்கக்கூடிய நம்ம மாப்பிள்ளை யாருன்னு கேட்டீங்கன்னா நரசிம்ம சுவாமி. அப்போ இங்க மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய மணப்பெண் யாரு இருக்குங்க, லட்சுமி தான் மணப்பெண்ணு. அப்ப இதுல யார் யாரெல்லாம் மாப்பிள்ளை வீடு, அந்த கல்ல ஓட்டெல்லாம் போடணும், எல்லாம் ஒரு பக்கம் தான் இருக்கு. அப்ப லட்சுமி பெண் வீட்டு யாரு? சரி, இப்ப என்ன பண்ணுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் கல்யாணம் நடத்திடலாமா, சம்மதமானு கேட்கணும். மாப்பிள்ளை வீடு வந்து பொண்ணு வீட்டுக்குள்ள சம்மதமானு கேளுங்க, அப்படியே கேளுங்க, அப்படியே கேளுங்க. சம்மதமா, கல்யாணம் நடத்திடலாமா? இப்ப பொண்ணு வீட்டா நீங்க என்ன கேட்கணும், நீங்க கேளுங்க சம்மதமான்ட்டு.
மாப்பிள்ளை வீட்டாருக்கு சம்மதமா நீங்க சொல்லி கேட்கணும். யாரு பொண்ணு வீட்டு கைத்துக்கிறீங்களோ நீங்க எல்லாம் சம்மதமான்னு சொல்லி கேட்கணும். ஆனா நாங்க ஒத்துக்க மாட்டோம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நாங்க கேட்கிற பொண்ணு எங்களுக்கு எவ்வளவு சவரம் போட்டாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கணும். எவ்வளவு நகை போட்டாங்க அப்படியே கேளுங்க, சும்மா கேளுங்க. எவ்வளவு நகை போட்டீங்க? ஆமா, பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேட்கணும். பொண்ணு வீட்டுக்கு எவ்வளவு நகை போட்டீங்க? அப்ப நாங்க சொல்றோம் எங்களுக்கு தங்கம் தேவையில்லை, எங்களோட மணப்பெண்ணே தங்கம் தான். அவெல்லாம் எங்களுக்கு லட்சுமியே, அவங்க லட்சுமியே நாங்க கரம் பிடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தங்கம் எதற்கு? அப்ப எல்லாருக்கும் சம்மதம். இப்ப கல்யாணம் நடத்திடலாங்களா? இப்ப என்ன பண்ணோம், கோவிந்தாங்கிற கோஷத்துல வடக்கே இருக்கக்கூடிய திருப்பதி மேல இருக்கக்கூடிய பெருமாள், சோளிங்கர் நரசிம்ம சுவாமி இருக்கக்கூடிய பெருமாள், எல்லா பெருமாளும் எங்க வரணும்? இங்க நம்முடைய நரசிம்மர் ஆலயத்திற்கு வரணும். எல்லாரும் கோவிந்தாங்கிற கோஷத்தோட இப்ப மாங்கல்ய நாள் நடக்கும் போது எல்லாம் மனசார எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்போ வாரணம் ஆயிரம் பாட தெரிஞ்சவா கொஞ்சம் பாடுங்க. மைக்கு கொடுக்குறேன். இப்போ தேங்காய் உடைக்க போகிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மாங்கல்யம். வாரணம் ஆயிரம் பாடுங்க. பாராயணத்தை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் கீர்த்தனைகள், லட்சுமி நரசிம்மர்களுடைய பாட்டு, ஒரு 20 நிமிஷம் தான். கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து அமைதியா இருந்து அதுல கலந்து. இந்த தேங்காய் உருட்டுறது வந்து நம்ம அது ரொம்ப விசேஷமானது. எல்லா வித பலன்களையும் அதுல இருக்கும். யாருக்கு ஏதாவது வேண்டுதல் எது இருந்தாலும் வந்து கேட்கலாம். அதை ஏல விடுறாங்க. அந்த இந்த தேங்காயை உருட்டுறது யார் அதிகமா கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த தேங்காய், அதாவது அந்த சங்கல்பம் 5 தான் இருக்கு. சுவாமியோடைய சங்கல்பம் யாருக்கு வருது தெரியாது, அது சுவாமி கையில தான் இருக்கு. நீங்களும் முடிவு பண்ணிட்டு வந்துருங்க. வாரணம் ஆயிரம் பாடுங்க. அடு சைடில் நின்று கட்டினா, சைடில் நின்று கட்டுங்க. அவங்க நானா வாத்தியம்
நான் வரேன் உட்காந்து. கேமரா பார்த்து தான் அவங்க என்ன பார்த்து மாதிரி. பக்தர்களுக்கு தயவு செய்து எல்லாருமே கொஞ்சம் அமைதியா உட்காருங்களா. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் மெயின். இது ஒரே ஒரு முறை நீங்க பாராயணம் கேட்கறது 100 முறைக்கு 1000 முறைக்கு சமம். व्यासो महामुनिः सन्दोषुत्तदेव भगवान् देवकीसुतः अमृतांशोद्भवो बीजं शक्तिसेनन्दन त्रिसामाहृदयस्य सत्यते वियुज्यते विष्णुं जिष्णुं महाविष्णुं प्रभविष्णुं महेश्वरम् अनेकरूपदैत्यान्तं नमामि पुरुषोत्तमम् ॐ श्री विष्णु सहस्रनाम स्तोत्रमहामन्त्रस्य श्रीवेदव्यासो भगवान् ऋषिः अनुष्टुप् छन्दः श्री महाविष्णु परमात्मा श्रीमन्नारायणो देवता अमृतांशोद्भवो भानुरिति बीजं देवकी नन्दन षष्ठेति शक्तिः उद्भव शोभनो देव इति परमो मन्त्रः चम्बगृह्णन्दगी चैत्रीति कीलकं सार्गकण्वति हस्ताङ्गपाणि रक्षोभ्य इति नेत्रं உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.